டேய் குட்டி பூ எவ்வளோ? ஒரு முழம் 1000 ரூபாய். என்னடா 1000மா? ஆமா, பூ 50 ரூபா தான். ஆனா ஜிஎஸ்டி பிளஸ் டாக்ஸ் சேர்த்தா 1000 ரூபாய் ஆகும். டேய் என்னடா இப்படி ஆடிட்டு இருக்க? எந்த ஒரு ஆட்டக்கார நீ? ஐயோ, போய் அங்கிட்டு ஆடுற நேரத்துல மைக்க நீட்டிட்டு. டேய் குட்டீஸ், எங்க ஓடி போய்கிட்டு இருக்கீங்க? எங்க வீட்ல எங்க லவ் அக்செப்ட் பண்ணல, அதனால நாங்க ஓடி போய் மேரேஜ் பண்ண போறோம். என் கடையில இட்லியும் மட்டன் குழம்பும் தான் ஸ்பெஷல். அண்ணா டாக்டர் தம்பி, நோய்கள் வராம இருக்க என்ன செய்யணும்? போன ஒரு பக்கம் வச்சுட்டு ராத்திரி தூங்குங்க, எல்லா நோயும் குணமாயிடும். இவங்க வேற எப்ப பாரு வீட்ல சண்டை போட்டுட்டு சாப்பாடு ஆக்க மாட்டாங்க. எனக்கு வேற பசிக்குது, யாராவது கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுங்களேன். குழந்தை ரீசெண்டா வந்த சாங்ல என்ன சாங் உங்களுக்கு பிடிக்கும்? மோனிகா மோனிகா பேபிமா. டேய் கண்ணா, இங்க என்னடா பண்ற? எல்லாத்துக்கும் டீ சப்ளை பண்ண வந்த. கேள்விய பாரு, தளபதியை பார்க்க தான் வருவாங்க, வேற எதுக்கு? இது சாப்பிடு குட்டி. தயிர் சாதம் இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு பாய் வீட்டு பிரியாணி தான் வேண்டும். அப்போதான் சாப்பிடுவேன். மீத காசு தருவியா மாட்டியாயா? என்னோட ஸ்டாப் வேற வரப்போகுது. இங்கிட்டு வர்ற அங்கிட்டு போற, என்ன ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? மீத காசு தரலைனா டிரைவர் கிட்ட பஸ்ஸ வாங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு தான் கொடுப்பேன். உங்க பஸ் சரியா ஓடலைனா என்னெல்லாம் எது சொல்லிட்டு இருக்க? தம்பி, வண்டி சீட்டு மேல காக்காயி போயிருக்கு, பாத்து உட்காருடா. ஆமா, வண்டி வேற புதுசுங்க, எவனாச்சும் உட்காருவான்னு நான் தான் அப்படி பண்ணி வச்சிட்டு போனேன். டேய் கண்ணா, என்ன இந்த டைம்ல வெளியில சுத்திட்டு இருக்க? என் அப்பா வீட்ல தூங்காம டாஸ்மாக்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அதான் அவனை எழுப்பி கூட்டு போக வந்தேன். தம்பி, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? பேக்ரவுண்ட் பார்த்தா எப்படி தெரியுது? பேங்க் மாதிரி இருக்க. அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? தம்பி, போரூர் போனோம். எவ்வளோ? 2000 ரூபாய் ஆகும். என்ன 2000 ரூபாவா? ஆமா, 2000 கொடுத்தா ஆட்டோ வரும், இல்லனா வராது. இந்த இளம் வயதிலேயே எப்படி விமானி ஆனீர்கள்? இது சாத்தியம். இது எங்கள் கடின உழைப்பு. டேய் கண்ணா, என்னடா இப்பவே வேலைக்கு வந்துட்ட? ஆமாங்க, இன்னும் ஒரு வருஷத்துல ஸ்கூலுக்கு போகணும்ல, அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அதான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன். செல்லமே, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? கடைக்கு போறதுக்கு மட்டும் கடைசி பையனை அனுப்புறாங்க, ஆனா கல்யாணம் மட்டும் முதல்ல மூத்த பையனுக்குன்றாங்க. என்ன நியாயங்க? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் அழுவுறீங்க? எங்க அப்பா அம்மா கல்யாணம் போட்டோல நான் மட்டும் இல்ல, அதான் அழுவுறேன். டேய் தகப்பா, நீ நல்லா சித்தி கூட விளையாண்டு போட்டுட்டு விதி விளையாடிடுச்சுன்னா சொல்ற நாயே, ஜிம் முடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா, இருடா. டேய் மாமா, போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிள்ளைய செட் பண்ணி தார, வெக்கம் இல்ல? நீ எனக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல ஊருக்கே மாமாவா? நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன பண்றது, என் அப்பனுக்கு பொறுப்பே இல்லாம ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான், வீட்டை நான் தான் பாத்துக்கணும்.